டிசம்பர் 28. கோபம் ஒழிக. மனிதரின் கோபம் கடவுளுக்கு ஏற்புடைய செயல்கள் நிறைவேற தடையாயிருக்கிறது. யாக்கோபு 1:20. இவ்வாண்டை பின்திரும்பி பார்த்தார். நமது தவறுகள் பாவங்களில் எல்லாம் நம்மையும் மற்றவர்களையும் அதிகம் பாதித்தது அது கோபம் என்பதாகத்தான் இருக்கும். ஆங்கர் என்ற சொல் டேஞ்சர் என்ற சொல்லில் ஓர் எழுத்துதான் குறைவானது. கோபம் என்பது எல்லாருக்கும் வருவதுதானே என பலர் நினைக்கலாம். கோபம் இருக்கும் இடத்தில்தான் குணம் இருக்கும் என்றும் சிலர் கூறுவர். இது சரியல்ல. கோபம் என்பது இறையரசை நாம் சுதந்திரிக்க தடுக்கும் ஊனியல்பின் வெளிப்பாடுகளில் ஒன்று. கலாத்தியர் 5:19 முதல் 21 வரை. கோபம் கடவுளுக்கு ஏற்புடையவற்றை நடப்பிக்க எதிர்த்து நிற்குமாம். யாக்கோபு 1:20. இது தூய ஆவியானவரை துக்கப்படுத்தும். சில சமயங்களில் இது கொலைக்கு காரணமாக உள்ளதால் சபிக்கப்பட்டது. ஆதியாகமம் 49:6-7. கோபத்திற்கான காரணங்கள் பெருமையும் கௌரவ பிரச்சனையும் பொறாமையும் தான். நாகமானை யோர்தான் நதியில் எலிசா குளிக்கச் சொன்னதும் அவனுக்கு பெருமையினாலும் கௌரவ பிரச்சனையினாலும் கடும் கோபம் உண்டது. 2 ராஜாக்கள் 5:11. யோனாவுக்கும் அது கௌரவ பிரச்சனை. யோனா 4:1-4 வரை. கடவுள் நம் சகோதரரை ஆசீர்வதித்தால் நமக்கு பொறாமையினால் கோபம் உண்டாகிறது. ஆபேல் மீது காயினும் தாவீதின் மீது சவுலும் 10 சீடர் மற்றும் 2 மீதும் கோபம் கொண்டது இதற்கு எடுத்துக்காட்டுகள். இளைய குமாரனை மன்னித்த கடவுளின் அன்பை விளங்காமல் மூத்த குமாரன் கோபப்பட்டான். கோபத்தை கடவுள் எவ்வாறு வெறுக்கிறார் என்பதற்கு திருமறையில் சான்றுகள் ஏராளம். கோபப்பட்ட மோசேக்கு கானானில் நுழையும் அனுமதியை கடவுள் மறுத்தார். உசியா ராஜா கோபித்ததால் அவருக்கு தொழுநோய் உண்டானது. 2 நாளாகம் 26:17. பவுலும் பர்னபாவும் கோபம் கொண்டு சண்டையிட்டதை சிலர் மேற்கோள் காட்டி அது சரி என்பர். அப்படியானால் தாவீது பாவம் செய்தது சரியா? இவையெல்லாம் நமக்கு எச்சரிப்பாகத்தான் எழுதப்பட்டிருக்கின்றன. கோபப்படுவது நமது விவேக குறைவினால்தான். நமது குற்றங்களை ஆண்டவர் மன்னித்தது போல பிறர் குற்றங்களையும் நாம் மன்னித்தால் கோபம் குறையும். எபேசியர் 4:31. சீக்கிரமாய் கோபம் கொள்ளக்கூடாது. அப்படியே கோபப்பட்டாலும் அதை வெகுநேரம் வைத்திருக்க கூடாது. மதியீனரின் நெஞ்சில்தான் கோபம் குடிகொள்ளும். பிரசங்கி 7:9. சூரியன் மறைவதற்கு முன் நமது கோபம் தணிய வேண்டும். கோபம் அதிகபட்சம் காலை 6 முதல் மாலை 6 வரைதான். 24 மணி நேரம் கூட கிடையாது. அதற்கு மேலென்றால் அது பாவம்தான். எபேசியர் 4:26. கடவுளின் கோபமே 1 நிமிடம்தான். சங்கீதம் 30:5. ஏசாயா 57:16. நாம் கோபப்பட்டு புண்படுத்திய நபர்களோடு இவ்வாண்டு முடிவதற்குள் ஒப்புரவாகுவோம். மத்தேயு 5:21 முதல் 24 வரை.